அனைவருக்கும் வணக்கம். பாதிரி என்ற மரத்தை ராசி மரமாக கொண்டிருக்கும் சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? அவமானப்படுத்தியவர்கள் முன் வாழ்ந்து காட்ட இருக்கீங்க. இந்த 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசியினர் உங்களுடைய எதிரிகளினுடைய கொட்டம் அடங்கக்கூடிய ஒரு வருடமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த புது வருடம் முழுவதுமே சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் வரவும் செலவும் கிட்டத்தட்ட சமமாகவே தாங்க இருக்கும். ஏற்ற இறக்கம் எதுவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல. சில தருணங்கள்ல பிறர் உதவியை நாட வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே பணத்தை சிக்கனமாக செலவு செய்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல கிடைக்கும் போதெல்லாம் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வதும் நல்லது. அதே போல பின்பு கஷ்டப்படாமல் இருக்கலாங்க. குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதமும் பரஸ்பர அவநம்பிக்கையும் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதித்து வந்த நிலையில இந்த புது வருடத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர்களுடன் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட இருக்குது. இதனால் மன நிம்மதி கிடைக்க இருக்குது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசியினர் அதற்கான முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லதுங்க. இல்ல நிச்சயம் இந்த திருமண முயற்சிகளை மேற்கொண்டாக வேண்டும் என்ற நிலையில் உள்ளவர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. ஏன்னா இந்த வருடத்தை பொறுத்த வரைக்குமே கிரகநிலைகள் உங்களுக்கு ஒரு சில நேரங்கள்ல சாதகமாகவும் ஒரு சில நேரங்கள்ல பாதகமாகவும் இருப்பதால சாதகமாக இருக்கக்கூடிய தருணங்களில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தும் போது முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதேபோல் பெண் அல்லது பிள்ளை ஒருவருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து பணி நியமனம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது கிரகநிலைகள் முன்கூட்டியே எடுத்து காட்டுதுங்க. இதனால் குடும்பத்தில் ரெட்டிப்பு வருமானம் கிடைப்பதால எதிர்காலத்திற்கென்று மனையோ அல்லது நகையோ வாங்கி சேமித்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் 2025ஆம் ஆண்டு இந்த புத்தாண்டில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் நிலை கொண்டிருக்கிறாங்க. இதனால் மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது அவசியங்க. அதாவது இன்று வளைந்து கொடுத்தால்தான் நாளை நிமிர்ந்து கொள்ளலாம் என்பதற்கேற்ப இப்பொழுது சற்று வளைந்து கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக எதிர்காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் இந்த வருடத்திற்குள் எதிர்பார்க்க முடியுங்க. அதே போல சக ஊழியர்கள் முக்கிய அலுவலக நிலைமைகள் பற்றி விவாதிக்கும் போது அதிக கவனம் மிக மிக அவசியங்க. பணிச்சுமை காரணமாக அடிக்கடி வெறுப்பும் முன்கோபமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்களில் உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். இந்த வருடத்துல உங்களுக்கு தேவைப்படுவது பொறுமை மற்றும் நிதானம் தாங்க. அது மட்டும் இல்லாம எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும்
மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் 2025ஆம் ஆண்டான இந்த புத்தாண்டில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் சுட்டி காட்டுதுங்க. ஏன்னா உங்களுடைய பொருட்களுக்கு தேவையான எதிர்பார்ப்புகள் ஏற்படும் போது அதற்கான விலையை ஏற்றி நல்ல ஒரு லாபத்தில் உங்களால் வைக்க முடியும். அதே போல் சில தருணங்கள்ல நிதி நெருக்கடியும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால் பணத்தை கையாளும் போது அதிக கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல் முதலீடு சம்பந்தமான விஷயங்களையும் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. தொழிலாளர் பிரச்சனையும் கவலை அளிக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு அந்நிய நாட்டு நிறுவனங்களிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் மன திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த புத்தாண்டு அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வருடம் முழுவதுமே கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை என்றாலும் கூட ஒரு சில நேரங்கள்ல அனுகூலமாக இருக்கும் போது கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. வருமானம் ஓரளவே இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே போல் தயாரிப்பாளர்கள் புதிய முயற்சிகள் எதையும் மேற்கொள்ள வேண்டாம். அப்படியே மேற்கொள்ள வேண்டும் என்றாலும் கூட கடன் வாங்காமல் முயற்சிப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் நடிகர் நடிகைகளுக்கு வருமானம் குறையுங்க. செலவுகள் எதையும் குறைத்து கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு ஆடம்பர செலவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரகநிலைகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் கட்சியில் செல்வாக்கு குறையுங்க. தொண்டர்களுடைய அதிருப்தியாக இருப்பாங்க. கூடுமான வரைக்கும் கட்சி சம்பந்தமான விஷயங்கள்ல பட்டும் படாமல் நடந்து கொள்வது மிகவும் நல்லதுங்க. ஆர்வ கோளாறாக எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. மனம் பாடங்கள்ல படியுங்க. உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப உயர்கல்விக்கு நல்ல நிறுவனத்தில் இடம் கிடைக்கும். தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் கல்வி உதவித்தொகை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல உழைப்பு சற்று கடினமாகவே தாங்க இருக்கும். இந்தளவிற்கு உங்களுக்கு லாபமும் கிடைக்க இருக்கு. இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த 2025ஆம் ஆண்டான இந்த புத்தாண்டு அமையிருக்கு. சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குது. ஒரு சிலர் புதிதாக நிலமோ மனையோ வாங்கி மகிழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வருடமா இந்த புத்தாண்டு அமையிருக்குதுங்க. சிம்ம ராசினியர்களுக்கு இந்த வருடத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவில் தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.